செல்லக்குட்டி. ஓநாயும் ஆட்டுக்குட்டியும். ஒரு கிராமவாசி செம்மறி ஆட்டுக்கூட்டத்தை வளர்த்துட்டு வந்தார். அந்த ஆட்டுக்கூட்டத்தை புல்மேயறதுக்கு பக்கத்தில் இருக்க காட்டுக்கு ஓட்டிட்டு போவார். சின்ன ஆட்டுக்குட்டிகளுடைய கழுத்தில் சத்தம் போடுற மணியை கட்டி வச்சிருந்தாரு. ஏன்னா அந்த ஆட்டுக்குட்டிகள் வழி தவறி எங்கேயாவது ஓடி போயிடுச்சு அப்படின்னா அதோடைய கழுத்தில் இருக்க மணியுடைய சத்தம் மூலமாக அதை தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு நினச்சாரு. மேலும் அந்த கிராமவாசி தன்னுடைய உதவிக்காக ஒரு வேட்டை நாயையும் வளர்த்துக்கிட்டு வந்தார். அந்த நாய் இல்லாத போது அவருடைய ஆட்டுக்கூட்டத்தை கவனிச்சுக்கோ அப்படின்ட்டு நினச்சாரு. ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி ஒன்று ஆட்டுக்கூட்டத்தை பின்தொடர்ந்துட்டு வரும்போதே பாதையில் வழி தவறி காணாமல் போயிடுச்சு. அந்த ஆட்டுக்குட்டி தன்னந்தனியாக போனதுனால கிராமவாசி ரொம்பவே பயந்தார். அவருடைய பயத்துக்கு ஏற்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு ஓநாய் ஊழிடுற சத்தத்தை அவர் கேட்டார். அந்த ஓநாய் தன்னந்தனியாக போய் அந்த ஆட்டுக்குட்டியை பின்தொடர்ந்து உள் சேதம் செய்ய தொடங்குச்சு. உடனே அந்த புத்திசாலியான ஆட்டுக்குட்டி அந்த ஓநாயை திசை திருப்பி அதுக்கிட்ட வாதாடிச்சு. இதோ பாருங்க ஓநாயாரே, நான் இப்போது தான் நிறைய புதர்களை வயிறார சாப்பிட்ருக்கேன். அதனால் என்னை இப்போதே கொண்டு நீங்கள் ருசிச்சிங்கன்னா பச்சை புல்லுடைய வாசம்தான் அடிக்கும். நீங்கள் சிறிது நேரம் காத்திருந்தா அந்த பசும் பொருட்கள் ஜீரணமாகி என்னுடைய சதையும் ரொம்பவே ருசியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிச்சு. ஓநாயும் இதனை கேட்டு கொஞ்ச நேரம் காத்திருக்கலாம் அப்படின்ட்டு நினச்சி ஒப்புக்குச்சு. அது என்ன நினச்சிது அப்படின்னா, நம்மளுக்கு கொஞ்ச நேரம் கழித்து சுவையான உணவுகள் கிடைக்கும் அப்படின்ட்டு எண்ணிக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழித்து ஓநாய் இப்போது புல் ஜீரணம் ஆயிடுச்சா அப்படின்ட்டு கேட்டுச்சு. அது காட்டுக்குட்டி இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிச்சு. நீ என்ன இப்போ நடனமாட அனுமதிச்சுன்னா மீதமுள்ள பொருட்களும் ரொம்ப சீக்கிரத்தில் ஜீரணமாயிடும் அப்படின்ட்டு பதில் சொல்லிச்சு. ஓநாயும் அதுக்கு அனுமதி கொடுத்துச்சு. அதன்படியே அந்த ஆட்டுக்குட்டி நடனமாட ஆரம்பிச்சிது. அது நடனம் ஆடும்போது அதோடைய கழுத்தில் கட்டப்பட்டிருந்த அந்த மணி ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆட்டுக்குட்டியோடைய நடனத்தில் ஓநாய் மூழ்கிடுச்சு. ஓநாய்க்கு ஆட்டுக்குட்டியோடைய ருசியான இறைச்சி மேலே தான் எண்ணமாக இருந்துச்சு. அதே நேரத்தை பயன்படுத்திக்கிட்ட அந்த ஆட்டுக்குட்டி ரொம்பவே வேகமாக ஆடும்போது அதோடைய கழுத்தில் இருக்க மணியும் வேகமாக ஒழிச்சுது. அந்த மணியோட சப்தம் பக்கத்தில் இருந்த மந்தையில் இருக்க வேட்டை நாய்க்கு கேட்டுச்சு. மணியோட சப்தம் உணர்ந்த அந்த வேட்டை நாய் அந்த திசை நோக்கி வேகமாக ஓடி வந்துச்சு. பக்கத்தில் வந்த உடனே ஓநாய்க்கு முன்னாடி இருக்க அந்த ஆட்டுக்குட்டி நடனம் ஆடிட்டு இருக்கிறத பார்த்து அந்த ஆட்டுக்குட்டியோடைய நிலைமையை நாய் புரிஞ்சுக்கிச்சு. நாய் பயங்கர சத்தத்தோட குறைச்சிக்கிட்டே ஓநாயோடைய மேலே பாஞ்சு அதை துரத்துச்சு. ஓநாயும் பயந்து ஓடி போயிடுச்சு. வேட்டை நாய் நீ ரொம்பவே புத்திசாலியான ஆட்டுக்குட்டி அப்படின்ட்டு பாராட்டுச்சு. மறுபடியும் அதனை ஆட்டு மந்தைக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு. ஆட்டுக்குட்டியும் மறுபடியும் ஆட்டு மந்தையோட இணைஞ்சு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டு வந்துச்சு. இதோடைய பொருள் என்ன அப்படின்னா, நல்லறிவு எப்படியும் காத்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.